டெட் 1 அண்ட் 2 பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக சப்ஜெக்ட் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் 6த்தோட செகண்ட் டேர்ம் லெசன் 1 ரெடியாக இருக்குது. இந்த பாடத்துலேருந்து இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்குறேன். பாடத்தை ரீட் பண்ணி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தில் 3 விமென்ஸ் ஸ்போர்ட்ஸில் பிரைட்டாக இருக்கக்கூடிய 3 விமென்ஸை பற்றி படிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு விமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மித்தாலி துரைராஜ். இவங்க ஒரு விமன் கிரிக்கெட்டர், பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. உலகத்தில் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணினது விமென்ஸுக்காக மட்டும்தான். இது 1973 இனாகுரேட் பண்ணியிருக்காங்க இங்கிலாண்டில். 2 years லேட்டர் 1975 மென்ஸ் வேர்ல்டு கப்பு தான் அப்புறம் தான் இனாகுரேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பிளேயர் பார்த்திங்கன்னா ஸ்மிருதி மந்தனா. இவங்க இன்னொரு கிரிக்கெட்டர். இவங்க 9 விக்கெட் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான T20 மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. இது எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 23rd February 2018 நடந்த மேட்ச்சில். நெக்ஸ்ட்டு மித்தாலி இவங்க ஃபஸ்ட்டு பிளேயர் டு ஸ்கோர் 7 consecutive 50s. தொடர்ந்து 7 தடவை 50s எடுத்திருக்கிறாங்க. இவங்களுடைய நிக்நேம் தெண்டுல்கர் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட். இவங்களுடைய மதர் டங் பார்த்திங்கன்னா தமிழ் தான். இவங்க ஹைதராபாத்தில் தான் வாழ்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய க்ளாசரிஸ் பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ்ட், நோன், அக்னாலெஜ்ட், அக்செப்டட், ப்ரிவிலேஜ், ஹானர், கான்சிக்யூட்டிவ், ஒன் ஆஃப்டர் அனதர், ஐடென்டிஃபை, how a person is known, inspiration, a role model, passion, desire. நெக்ஸ்ட்டு லேடி பார்த்திங்கன்னா உஷா ராணி. இவங்க கபடி சாம்பியன். இவங்க யஷ்வந்த்பூரில் வாழுறாங்க. அது கர்நாடகா ஸ்டேட்டில், பெங்களூர் பக்கத்தில் இருக்குது. இவங்க யங்கஸ்ட் விமன் ஆஃப் ஸ்டேட் போலீஸாக இருக்கிறாங்க கர்நாடகாவில். இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் போலீஸ் ஆஃபீஸராக வேலை கிடச்சிச்சு. இதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ES சுமந்த் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க கபடியில். தன்னுடைய 29வது வயசில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க உஷாராணி அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். ஒரு சிறிய கிராமத்திலேருந்து வந்தவங்க. அந்த கிராமத்தில் படிப்பறிவு இல்லாத, இந்த மாதிரி வெளியே ஸ்போர்ட்ஸுக்கோ மற்றபடி நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கோ போகாத ஒரு இடத்துலேருந்து வந்ததுனால இவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. அடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கபடி வேர்ல்டு கப்பு தொடர்ந்து 6 முறை, அதாவது 2012 2017 வரைக்கும் நாம் தான் கபடியோட வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கிறோம். இந்த பகுதியோட க்ளாசரிஸ் பார்த்திங்கன்னா ஷாண்டி டவுன், எ புவர் ஏரியா, அன்ஃபுல்ஃபில்டு, அன்ரியலைஸ்ட், ப்ராமினன்ட், நோட்டிசபிள், டிட்டர்மின்ட், வில் பவர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3rd விமன் யாருன்னா PV சிந்து. இது எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான். இவங்க ஒரு பேட்மிண்டன் பிளேயர். இவங்க 2016 ஒலிம்பிக்ஸில் சில்வர் மெடல் வாங்கினவங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மெடல் 2012 ஒலிம்பிக்கில் சாய்னா நெஹ்வால் அப்படிங்கிற பேட்மிண்டன் பிளேயர் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. இந்த பகுதியில் நம்ம PV சிந்துவோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்க PV சிந்துவை எப்படி அவங்களுக்கு இந்த வேர்ல்டில் இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய 17வது வயசில் டாப் 20, அதாவது பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன், அந்த ஃபெடரேஷனில் டாப் 20 பிளேஸ் அவங்க அச்சீவ் பண்ணும்போது இந்த உலகத்துக்கு அவங்க அறியப்பட்டாங்க. இவங்க 5 ஷட்லரில் ஒன் ஆஃப் த ஷட்லர் இந்த சிங்கிள்ஸ் கேட்டகரியில். மெஹபூப் அலி அப்படிங்கிற ஒருத்தர் தான் PV சிந்துவை கைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கோபிச்சந்த் பேட்மிண்டன் அகாடமியில் சேர்ந்து தன்னுடைய வளர்ச்சியை, தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களோட பேரண்ட்ஸ்
வாலிபால் பிளேயர் ப்ரொஃபஷ்னலாக. ஆனால் பிவி சிந்து வந்து பேட்மிண்டன் ஃபீல்டில் என்ட்ரி ஆகியிருக்காங்க. இவங்க தன்னுடைய 8வது வயதிலிருந்து விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் விளையாடவே தன்னுடைய படிப்பையும் அவங்க விடலை. அவங்க 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரெகுலர் எஜுகேஷனும் அதுக்கு பின்னாடி தன்னுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி அதாவது பிகாம் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அதை கரஸ்பாண்டன்ட்லேயும் முடிச்சிருக்காங்க. இவங்க நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட்டோட 3 அவார்ட்ஸ் ஸ்பெஷல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட், த ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா 2016 வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ, இந்த 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் ஆஃப் இந்தியா 2015. 3rd அவார்ட் அர்ஜுனா அவார்ட் 2013. இது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பாட்டு. இந்த செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் இன் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா அது பேட்மிண்டன். அப்போ ஃபஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால். இந்த பகுதிக்கான க்ளாசரிஸ்: கரஸ்பாண்டன்ட், ரிப்போர்ட்டர், கமிட்மெண்ட், டெடிகேஷன், நெவர் சே டை, டோன்ட் ஸ்டாப் ட்ரையிங். இந்த நெவர் சே டை அப்படிங்கிற வார்த்தையை பிவி சிந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. சிவிலியன், ஆர்டினரி பீப்புள். இந்த 3 பகுதிகளுக்குமான சேர்த்து ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா இந்த 3 பகுதியும் நீங்கள் தரவாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்: ஹூ வான் த ஒலிம்பிக் 2016 சில்வர் மெடல் இன் பேட்மிண்டன்? பிவி சிந்து. ஹூ இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஹர் சிப்ளிங் உஷா ராணி? ஹூஸ் மதர் டங் இஸ் தமிழ்? மித்தாலி துரைராஜ். Whose attitude is never say die spirit? பிவி சிந்து. 5th கொஸ்டினும் 6th கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் கொடுக்கல. நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். விச் பிளேயர் ஒர்க்ஸ் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட்? 6th ஒன்: விச் பிளேயர் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் கிரிக்கெட்? அப்புறம் இந்த லெசன் 1ல் கொடுத்துருக்கக்கூடிய கிராமர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா தெரியும், ஒரு வேர்டை டிஸ்கிரைப் பண்ணி, ஒரு வேர்ட்னா மீன்ஸ் நவுனை டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது அட்ஜெக்டிவ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டி, பியூட்டிஃபுல் ஃப்ளார். கொஞ்சம் சினானிம்ஸ் இருக்குது: டைனி, ஸ்மால், ஆம்பிள், பிளென்டிஃபுல், கைண்ட், ஜென்டில், ஹானஸ்ட், சின்சியர், சியர்ஃபுல், பிரைட். ஆட் ஒன் அவுட். இதில் கொஞ்சம் கேம்ஸோட பேர் இருக்குது. இதில் நம்ம ஆட் ஒன் அவுட்டுங்கிற அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி பார்க்க போகிறோம். வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங், சிலம்பம், ஃபென்சிங். இந்த 4 ஸ்போர்ட்ஸில் எது வந்து ஆட் ஒன் அவுட்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங். ஏன்னா பாக்ஸிங், சிலம்பம், ஃபென்சிங் இந்த 3 கேம்ஸுமே தற்காப்பு கலைகள். இந்த வெயிட் லிஃப்டிங் வந்து நம்மளுடைய ஸ்ட்ராங்னஸ், அவங்களுடைய இதை வெளிப்படுத்துறது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஹைட் அண்ட் சீக், கொக்கோ, டென்னிகாய்ட், கபடி. இதில் ஆட் ஒன் அவுட் பார்த்திங்கன்னா டென்னிகாய்ட். இந்த ஹைட் அண்ட் சீக், கொக்கோ, கபடி இந்த 3 பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கேம். அதனால் டென்னிகாய்ட் இது ஆட் ஒன் அவுட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்மிண்டன், சைக்கிளிங், டென்னிஸ், ஸ்குவாஷ். இதில் ஆட் ஒன் அவுட் வந்து சைக்கிளிங். ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு பாலை ஹிட் பண்ணி அடிக்கிற விளையாட்டு மற்ற 3. நெக்ஸ்ட்டு ட்ராப்பிஸ், த்ரோ பால், பவுலிங், கோல் பால். இதில் ட்ராப்பிஸ் தான் ஆட் ஒன். பிகாஸ் இந்த த்ரோ பால், பவுலிங், கோல் பால் எல்லாமே நம்ம பாலை த்ரோ பண்ணி அடிக்கிற மாதிரி. ஆனால் ட்ராப்பிஸ் வந்து ஒரு ரோப்பில் தொங்கி, அதாவது சர்க்கஸில் பார்த்துருப்போம், அந்த மாதிரியான கேம். நெக்ஸ்ட்டு ஸ்னூக்கர், போலோ, 5 பின்ஸ், கேரம் போர்டு. இதில் போலோ ஆடு. ஏன்னா போலோ வந்து அவுட்டோர் கேம். ஸ்னூக்கர், 5 பின்ஸ், கேரம் போர்டு எல்லாம் இன்டோர் கேம். நெக்ஸ்ட்டு கிரிக்கெட், பேஸ்பால், ஹாக்கி, பேஸ்கெட்பால். இந்த பேஸ்கெட்பால் தான் ஆட் ஒன். ஏன்னா கிரிக்கெட், பேஸ்பால், ஹாக்கி 3மே ஒரு ஸ்டிக்கு, ஒரு பால் ஹிட் பண்ணி போகிற மாதிரியான விளையாட்டு. ஆனால் பேஸ்கெட்பால் அப்படி இல்லை. தேங்க்யூ.